இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க திரும்ப திரும்ப இதே இடத்துல வந்து நிக்கிறோமே? அதான் அஞ்சலை, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நிற மாச வயிற்றுப்புள்ள கறிய வச்சுக்கிட்டு இப்படி காட்டுல திக்கு தெரியாம நின்னுட்டு இருக்கோமேப்பா. சித்தி, நீங்களும் பயந்து தாத்தாவையும் பயமுறுத்தாதீங்க. நம்ம கோயிலுக்கு தானே கிளம்பணும். நம்மள கடவுள் பாத்துப்பாரு. ஐயோ அப்பா, இருப்பா. ஓ ஐயனே, வசியம் பண்ணிட்டீங்களா? சூப்பர் 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 சூப்பர். என்னப்பா? ஆகா, சூப்பர் ஐயனே, கலக்கிட்டீங்க ஐயனே, கலக்கிட்டீங்க. சாவுங்க. ஐயோ ஐயனே, கலக்கிட்டீங்க. சாவுடி, என்ன ஆட்டம் போட்டிருப்ப. இன்னும் 2 நாழிகை வரைக்கும் இந்த ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதானியோட சக்தி செயல்படாது. சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 ஒரே நேரத்துல சந்திக்கிறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. அதனால நான் இந்த ராணிய அகோர அதிபதி கிட்ட கொண்டு போறேன். நீ என்ன பண்றன்னா, செஞ்சு முடி. சரிங்க ஐயனே, நான் இப்ப உடனே கிளம்புறேன். சாவுடி. எனக்கு வெளியே வா. சொல்றேன்ல, வெளியே யாரா நீங்கலாம்? எதுக்காக கார் நிறுத்துறீங்க? வெளியே வாங்கறல. வெளியே வாயா சொல்றேன். வெளியே வா. ஏய், கீழ இறங்கு. வெளியே வாங்கறல. கீழ இறங்குறியா இல்லையா? டேய், யாரா நீங்க? இறங்கு. நான் ஒரு போலீஸ்காரன், என்கிட்ட கத்தி கட்டுறீங்களா? போலீஸ் அந்தானே யாரா அந்த இறங்க மக்களே. யோ, இறங்க கேக்கல. யோ, இறங்கியா. ஏய், இறங்க 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 இல்ல. இறங்குங்கல. இறங்கு. உள்ள உட்காராத, வெளியே வா. யாரா நீங்கலாம்? வாங்கறல. வாமா. தாத்தா, என்ன தாத்தா இது? வா, நீ வா, நீ வா. ஓ, அங்க போய் நில்லு. யோ, வாயாங்கறல. வாயாங்கட்ட. இதோ வரங்க. எதுக்குப்பா கார் நிப்பாட்டுனீங்க? யாரா நீங்களா? ஏய் அடங்குடி, இங்க எல்லாமே நாங்க தான். நாங்க சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். எல்லாரும் முட்டி போட்டு கையை மேல தூக்கு. ஜான்சி, பொறுமையா இரு. பேசாம இரு. முட்டி போடு, கை தூக்குடா. ஏய், உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? ஏய், முட்டி போட்டு கையை தூக்கு. தம்மண்ணா, கையை தூக்கிடு. ஏய், போட்டு சொல்றேன்.
கத்திய கீழே போடு. போடுறா டேய் போடுறா, சுற்ற போறாரு. போடுறா. போட்டேன் போட்டேன் போட்டேன். சார் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டோம், ஆமா சார். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறீங்களா? சார் என்ன சார் இதை சுட்டுட்டீங்க? சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் நாங்க புள்ள விட்டுக்கறங்க சார், விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். ஐயா ஐயா வேணாம், என்ன இப்படியே விட்டுருங்க, ஓடிடுறியா? ஐயா 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 ஐயா. சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். தப்பு பண்றவங்களுக்கும் அதுக்கு துணை போறவங்களுக்கும் இதுதான் நிலைமை. யாரா இருந்தாலும் என் கோர்ட்ல மன்னிப்புங்கிறதே கிடையாது. தமன்னா, இந்த கிழமை யாரு சொல்றாருன்னு புரியுதா? எனக்கு புரியுது, ஆனா இவங்க பண்றதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. ஜான்சி, இன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள ஒரு ஷாக்கிங் ஆபரேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம குடும்பத்து பொண்ணு ராணிய எப்ப கொலை பண்ணணும்னு அந்த திருட்டு கும்பல் பிளான் பண்ணிச்சோ அப்பவே அவங்களுக்கு மரண பயத்தை காட்டணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். எங்க அண்ணன், அண்ணி, ராணி, வளர்மதி, தாமரை இவங்க எல்லாரும் ஒரு வண்டியில போகட்டும். நாம 3 பேரும் ஒரு கார்ல போலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த தமனா, ரகுவரன் 2 பேரும் நாம போற கார்ல நம்ம கூட தான் வருவாங்க. தாத்தா, அவங்க எப்படி நம்ம கூட வருவாங்க? அவங்களா வரலைனாலும் நாம வர வைக்கணும். அவங்க கண்ணு முன்னாடி தான் இந்த ஆபரேஷனை நாம நடத்த போறோம். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே. ஜான்சி, நான் சொல்றத கவனமா கேளு. நாம காட்டு பாதையில போகும்போது ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்க நம்மளை கிட்னாப் பண்ணி அந்த இடத்துல பணைய கைதி மாதிரி வைக்க போறாங்க. அவங்க 3 பேரும் நாம செட் பண்ண ஆளுங்க தான். நான் அவங்கள சுட போறதும் டம்மி துப்பாக்கியால தான். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கிற தமனா, ரகுவரன் 2 பேர் கண்ணுலையும் மரண பீதியும் பயமும் தெரியும். ராணியை கொல்றதுக்காக அவங்களால எந்த பிளானையும் உருப்படியா போட முடியாது. மரண பயம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும்.